மறுபடியும் இந்த வேத ஆராய்ச்சி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதற்கு தேவன் கொடுத்த வாய்ப்புக்காக தேவனுக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். யோபு உடைய வாழ்க்கையில முதலாவது நம்ம பார்க்கக்கூடிய காரியம் என்னன்னா, அல்லது ஓவரால் லைஃப்ல பல்வேறு டைமென்ஷன் பார்க்கும்போது நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு காரியம், யோபு சாரமுள்ள ஒரு சாட்சி, சாரமுள்ள சாட்சி. சரி, இந்த யோபு புத்தகத்துக்குள்ள போவதற்கு முன்பாக யோபுவை குறித்து அல்லது யோபு புத்தகத்தை குறித்து ஒரு சில காரியங்கள் நம்ம பார்த்துட்டு உள்ள போலான்னு நினைக்கிறேன். பழைய ஏற்பாட்டிலே உள்ள புத்தகங்களிலேயே முதலாவது எழுதப்பட்ட புத்தகம் யோபு புத்தகம் சொல்லி வேத பண்டிதர்கள் சொல்றாங்க. யோபு எந்த காலத்துல வாழ்ந்திருக்கலாம்னா, ஆபிரகாம் வாழ்ந்த காலத்துல வாழ்ந்திருக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. யோபுடைய வாழ்க்கை அல்லது இந்த சம்பவம் எப்போ நடந்திருக்கும்னு சொல்லி யோசித்தோம்னா, ஆதியாகமும் 11வது 12வது அதிகாரங்களுக்கு இடைப்பட்ட காலகட்டத்துல இது நடந்திருக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. இது வரலாற்று வல்லுநர்கள் சொல்லக்கூடிய ஒரு காரியம். இந்த யோபுவுக்கு ஒரு உருவம் கொடுப்பதானால் வேதனைகள் மத்தியில சகிக்கக்கூடிய ஒரு விசுவாசம், a faith that endures, faith that endures. வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலேயும் அசையாத ஒரு விசுவாசம் யோபுடைய விசுவாசம். சரி, யோபு புத்தகத்தை யார் எழுதியிருக்கலாம்னு சொல்லி கேட்கும் போது பல்வேறு கருத்துக்கள் இருக்கு. ஒன்று, யார் எழுதியிருக்கலாம்னா மோசே எழுதியிருக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் மோசே எழுதியிருக்கலாம்? மோசே பார்வோனுடைய கைக்கு தப்பி 40 ஆண்டுகள் மீதியானியருடைய தேசத்துல போய் இருந்தார். அப்படி இருக்கும்போது அந்த மீதியானியர் தேசத்துக்கும் அந்த ஊத்ஸ் தேசத்துக்கும் பக்கத்துலதான் இருக்கு. ஆகவே யோபுடைய உரையாடல்களை யோபு ஒருவேளை மோசே இடத்துல சொல்லி இருக்கலாம், அல்லது எலிகு, வாலிபனாகிய எலிகு, அவர் மூலமாக நடந்த சம்பவங்கள், நடந்த உரையாடல்கள் எல்லாவற்றையும் மோசே இடத்திலே கொடுத்து மோசே எழுதியிருக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. அல்லது யோபுவே எழுதியிருக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. அல்லது ஒரு சிலர் சொல்லும் போது சாலமோன் ராஜா எழுதியிருக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. அல்லது எலிகு எழுதியிருக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. எப்பொழுது எழுதப்பட்ட புத்தகம்? கிமு 2000 1800வது ஆண்டுக்கு இடைப்பட்ட நாட்கள்ல எழுதப்பட்ட புத்தகம். பிசி 2000 2800. சரி, இப்போ அந்த அறிமுகத்தை பார்க்கலாம். யோபுன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? எபிரேய வார்த்தைக்கு யோபுன்றதுக்கு என்ன அர்த்தம்னா, ரூட் வேர்ட் அடிப்படையில பாத்தீங்கன்னா பர்சிக்யூஷன் அல்லது பர்சிக்யூட்டட் ஒன் அப்படின்னா என்ன அர்த்தம்? உபத்திரவம் அல்லது உபத்திரவப்படுகிறவன் சொல்லி அர்த்தம். நல்ல பெயர் வச்சிருக்காங்கல்ல. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு எதிர்பார்ப்போடு அநேக பெயர் வைக்கிறோம். நம்முடைய பெற்றோரும் ஆசையாக கனவுகளோடு நமக்கும் நிறைய பெயர் வைக்கிறாங்க. அந்த பெயர் சில நேரங்கள்ல நமக்கு பொருத்தமாகவும் இருக்கும், பொருத்தம் இல்லாமையும் இருக்கும். ஆனா இந்த இடத்துல இந்த மனிதன் என்ன எதிர்பார்ப்போடு பெற்றோர் பெயர் வைத்தாங்கன்னு சொல்லி தெரியல. அவனுடைய வாழ்க்கையே உபத்திரவமாக, வாழ்க்கையிலே உபத்திரவப்படுகிறவனாக மாறிவிட்டான். தேவன் அனுமதிக்கிறார். சரி, இது எபிரேய பாஷையில யோபுன்ற வார்த்தைக்கு அர்த்தம். இதே இது அரபிக் பாஷையில, அரபிக் மொழியில யோபுன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா ரிப்பன்ட் அல்லது ரிப்பன்டட் சொல்லி அர்த்தம். மனம் திரும்புதல் அல்லது மனம் திரும்பினவன் சொல்லி அர்த்தம். ரெண்டுமே இந்த அர்த்தத்துல யோபுன்ற வார்த்தைக்கு அர்த்தம் வருகிறது. தொடர்ந்து படிக்கலாம். இது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இது எழுதப்பட்ட காலம் கிமு 2000 1800வது ஆண்டுக்கு இடைப்பட்ட காலமாக இருக்கலாம் சொல்லி சொல்றாங்க. ஓகே, சரி. இப்போ லிபரல்ஸ்னா வேதத்திலே உள்ள அற்புதங்களை அல்லது எக்ஸ்ட்ராடனரியா நடக்கக்கூடிய காரியங்களை நம்பாத மக்கள் கிறிஸ்தவத்திலேயே உண்டு, போதகர்கள் உண்டு, ஊழியர்கள் உண்டு. அவங்கள ஒரு சிலர் சொல்லக்கூடிய காரியம், இதெல்லாம் நடக்குமா? இன்றைக்கு உள்ள நடைமுறை வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு மனிதன் வாழ முடியும். ஆகவே இது என்னன்னா, இது ஒரு கற்பனை காவியம். இது ஒரு இமேஜினரி ஸ்டோரி சொல்லி யோசிக்கிறாங்க. ஆனா வேத வசனத்திலிருந்து அல்லது வேத வசனத்தை குறித்து நாம் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு வேத வசனமே நமக்கு தெளிவாக பதில் கொடுக்கிறது. அவர் கற்பனை காவியமா இல்லையா,
ஒரு சில வசனங்களை வாசித்தா புரியும். எசேக்கியேலுடைய புத்தகம் 14வது அதிகாரம் 14ஆம் வசனம் 20வது வசனம். அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய 3 புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். நோவாவும் தானியேலும் யோபும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்களே அல்லாமல் குமாரனை ஆகிலும் குமாரத்தி ஆகிலும் தப்புவிக்க மாட்டார்கள் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். யோபுவை குறித்து யார் பேசுகிறார்? ஆண்டவரே பேசுகிறார். இந்த 14ஆம் வசனத்தை கொஞ்சம் கவனிங்களேன். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக போகும்போது தேவன் அவர்களுடைய வாழ்க்கையில அநேக தண்டனைகளை கொடுப்பேன்னு சொல்லி சொல்றார். அப்படி சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய 3 புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப அதே மாதிரி நம்ம படிக்க கேட்ட அடுத்த வசனம், எத்தனாவது வசனம்? 20வது வசனம். நோவாவும் தானியேலும் யோபும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்களே அல்லாமல் தங்களுடைய மகனையாகிலும் மகளையாகிலும் தப்புவிக்க மாட்டார்கள் சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் தீர்க்க தரிசன புத்தகத்துல பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை யோபுன்ற வார்த்தை. யோபு கற்பனை காவியம் அல்ல. யோபு வரலாற்றிலே வாழ்ந்த ஒரு மனிதர். சரி, அடுத்த ரெஃபரன்ஸ் நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன். சரி, பழைய ஏற்பாட்டுல ஒரு சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாடு தேவனுடைய வார்த்தை இல்லை என்று நம்பக்கூடிய மக்கள்லாம் இருக்காங்க, சரியா? ஆனா நம்ம என்ன நம்புறோம்னா, தேவனை விசுவாசிக்கக்கூடிய நம்ம பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டின் நிழலாக இருக்கிறது. வேதாகமத்தின் 66 புத்தகங்களும் பரிசுத்த ஆவியானவராலே ஏவப்பட்டு எழுதின புத்தகங்கள். இதை எப்படி உண்மைன்னு சொல்லலாம்? இயேசு கிறிஸ்துடைய போதனைகள் எல்லாம் பழைய ஏற்பாட்டின் அடிப்படையிலே இருந்தது. அதே போல நிருபங்கள்ல பாக்குறோம், பழைய ஏற்பாடு இல்லாமல் புதிய ஏற்பாடு கிடையாது. இதை நம்ம மறந்துடக்கூடாது. சரி, புதிய ஏற்பாட்டுல இதுக்கு ரெஃபரன்ஸ் இருக்கான்னு சொல்லி கேட்கலாம். யாக்கோபு எழுதிய நிருபம் 5வது அதிகாரம் 11ஆம் வசனம். யாக்கோபு 5:11. இதோ பொறுமையா இருக்கிறவர்களே பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. இந்த வசனங்களை படிக்கும் போது கர்த்தர் வரும் அளவும் நம்ம எப்படி பொறுமையாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து யாக்கோபு எழுதுகிறார், விசுவாசிகளுக்கு எழுதுறார். அப்படி எழுதும் போது யாரை உதாரணமாக சொல்கிறார்? யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்களே, கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராயிருக்கிறாரே. யாருடைய பொறுமையை சொல்றாரு? யோபுடைய பொறுமையை யாக்கோபு எழுதுகிறார். இந்த யாக்கோபு யாரு? ஒருவேளை வரலாற்றுல படித்து பார்க்கும்போது, வேத வசனத்தின் அடிப்படையில பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவோடு பிறந்த சகோதரன் சொல்லி சொல்றாங்க. அப்போ பழைய ஏற்பாட்டிலேயும் யோபு இருந்தார் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலேயும் நிருபங்கள்ல படிக்கும் போது யோபு வாழ்ந்தார் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. ஆகவே அவர் ஒரு கற்பனை பாத்திரம் அல்ல. சரி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யோபு ஆபிரகாம் வாழ்ந்த காலத்துல வாழ்ந்திருக்கலாம் சொல்லி சொன்னேன். எதன் அடிப்படையில இப்படி சொல்றீங்கன்னு சொல்லி கேட்கலாம். யோபு புத்தகத்தை நீங்க நேரம் எடுத்து அடுத்த வேத ஆராய்ச்சிக்கு வருவதற்கு முன்பாக வாசித்து விட்டு வாருங்கள். முடிந்தா ஒரு சில சாப்டர்ஸ் நம்ம 2 அல்லது 3 ஸ்டடி, முதல் அதிகாரம் 2வது அதிகாரத்தை படிக்க போறோம். அந்த அதிகாரங்களை கொஞ்சம் ஆராய்ந்து விட்டு நீங்க ஆயத்தத்தோடு வந்தீங்கன்னா அநேக காரியங்கள் உங்களுக்கு புரியும். சரி, எதன் அடிப்படையில சொல்றோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நீங்க படிச்சீங்கன்னா, நம்ம படிச்சிருக்கோம் ஏற்கனவே, இந்த வேத ஆராய்ச்சியில முதல்ல இருந்து கலந்து கொள்கிறவர்களுக்கு தெரியும். ஆபிரகாம் அநேக மிருக ஜீவன்கள் உடைய செல்வ சீமானாக இருந்தார். அந்த நாட்கள்ல ஒரு மனுஷனுடைய சொத்து மதிப்பு எதன் அடிப்படையில தீர்மானிக்கப்பட்டுச்சுன்னா, அவன் எவ்வளவு ஆடு மாடுகள், எவ்வளவு ஒட்டகங்கள்,
எவ்வளவு கழுதைகளை வைத்திருக்கிறான்ற அடிப்படையில தீர்மானிச்சாங்க. இதே இடத்துல இதே மாதிரிதான் யோபுடைய வாழ்க்கையை நீங்க படிச்சீங்கன்னா, யோபுவும் அறிமுகப்படுத்தப்படும் போது அவருக்கு எத்தனை மிருக ஜீவன்கள் இருந்தது, எவ்வளவு வேலைக்காரர்கள் இருந்தார்கள் என்று தெளிவாக வேதாகமும் சொல்லுகிறது. ஆகவே அவர் ஆபிரகாம் வாழ்ந்த நாட்கள்ல வாழ்ந்திருக்கலாம். இரண்டாவது என்ன சொல்றாங்கன்னா, ஆபிரகாம் தன்னுடைய குடும்பத்திற்கு ஆசாரியனாக செயல்பட்டான். ஆசாரியன் சொல்லும் போது குடும்பத்திலே உள்ள மக்களுக்காக பலி செலுத்துவது, ஆவிக்குரிய காரியங்கள்ல செயல்படுவது, இந்த எல்லா காரியங்களையும் ஆபிரகாம் செய்தார். அதே போல யோபும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஆசாரியனாக செயல்பட்டார். ஆகவே யோபு ஆபிரகாம் வாழ்ந்த நாட்கள்ல வாழ்ந்திருக்கலாம்னு சொல்றாங்க. இன்னும் எக்ஸோடஸ், அதாவது மோசேயுடைய பயணம், மற்ற காரியங்களை பற்றி வேதாகமத்துல சொல்லப்படல. இந்த யோபு புத்தகத்தை நீங்க படிச்சீங்கன்னா இந்த எந்த காரியங்களும் அதுல வராது. அல்லது மோசே மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணம், அது எதுவுமே வராது. ஆகவே இந்த புத்தகம் எதன் அடிப்படையில் எழுதப்பட்டிருக்கலாம்? ஆபிரகாம் வாழ்ந்த காலகட்டத்துல எழுதப்பட்டிருக்கலாம்னு யோசிக்கிறாங்க. சரி, அதே மாதிரி யோபு பயன்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு வார்த்தை என்னன்னா ஷடாய். கடவுள்ன்ற வார்த்தையை பயன்படுத்துறார், தேவன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஷடாய்ன்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டுல மொத்தம் 48 முறை பயன்படுத்தப்படுகிறது. அந்த 48 முறை அந்த வார்த்தை பயன்படுத்தப்படும் போது அதுல 31 முறை அந்த வார்த்தை யோபு புத்தகத்துல பயன்படுத்தப்படுது. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சரி, இப்போ அந்த அறிமுகத்தை பார்க்கலாம். அந்த அறிமுகத்துல நீங்க போய் பார்க்கும்போது யோபு பாடுபட்டவரா, யோபுடைய முக்கியமான போக்கஸ் உபத்திரவமான்னு யோசிக்கலாம். நம்ம யோசித்தோடனே என்ன யோசிக்கிறோம்னா, யோபுன்ற புத்தகத்தை எடுத்த உடனே யோபு அநேக காரியங்களை இழந்தார், அதை செய்தார், இதை செய்தார், ஆகவே நம்முடைய வாழ்க்கையில இழக்க வேண்டும், இவ்விதமாக தான் கற்றுக்கொள்ளுமான்னு யோசிக்கலாம். நம்ம முழு வேதாகமத்தை அல்லது முழு புத்தகத்தை படித்து பார்க்கும் போது யோபுடைய முக்கியமான போக்கஸ் என்னன்னா, சர்வ வல்லமையுடைய தேவன், தேவன் சர்வ அதிகாரமுடையவர், தேவன் சர்வ வல்லமையுடையவர். இதுதான் இந்த யோபு புத்தகத்துல சொல்லப்பட்ட முக்கியமான காரியம். 2 வசனங்கள் வாசித்தா நமக்கு புரியும் நினைக்கிறேன். யோபு 13வது அதிகாரம் 15வது வசனம். யோபு 13:15. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். இந்த வசனங்கள் கீ வேர்ஸ் சொல்றாங்க. யோபு புத்தகத்துல உள்ள முக்கியமான 2 கீ வேர்சஸ் பார்க்கும்போது யோபு 13:15, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். எப்படி சொல்றாரு? அவர் சர்வ வல்லமையுடையவர், எல்லாவற்றையும் ஆளுகை செய்யக்கூடிய தேவன். அது மாத்திரம் இல்ல, அதே யோபு 37வது அதிகாரம், யோபு 37, 23, 24வது வசனங்கள். சர்வ வல்லவரை நாம் கண்டுபிடிக்க கூடாது, அவர் வல்லமையிலும் நியாயத்திலும் பெருத்தவர், அவர் மகா நீதிபரர், அவர் ஒடுக்க மாட்டார், ஆகையால் மனுஷர் அவருக்கு பயப்பட வேண்டும், தங்கள் எண்ணத்தில் ஞானிகளா இருக்கிற எவர்களையும் அவர் மதிக்க மாட்டார் என்றார். சர்வ வல்லவர் அவர், சர்வ வல்லவரை நாம் கண்டுபிடிக்க கூடாது, அவர் வல்லமையிலும் நியாயத்திலும் பெருத்தவர். இன்னும் அழகா சொல்றார் யோபு. மகா நீதிபரர், அவர் ஒடுக்க மாட்டார், அதனால அவருக்கு மனிதர்கள் பயப்பட வேண்டும். அதனால யோபு புத்தகத்துடைய முக்கியமான போக்கஸ் என்னன்னா, சர்வ வல்லமையுடைய தேவன். நம்ம அதை படிக்கும் போது மறந்துட வேண்டாம். அதனால யோபுடைய பெயர் உபத்திரவம் இருந்தாலும் யோபு கடைசியாக சொல்லக்கூடிய அறிக்கை, யோபுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு படியிலேயும் கவனிக்கக்கூடிய காரியம் தேவனுடைய சர்வாதிகாரம், சாவனிட்டி ஆஃப் காட். இதை மறந்துட வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையிலையும் உபத்திரவத்தின் வழியாக, வேதனை வழியாக நாம் கடந்து செல்லும் போது நானும் நீங்களும் யோசிக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? ஐயோ, நான் உபத்திரவப்படுறேனே, எனக்கு கொரோனா வந்துருமா? கொரோனா வருவது உண்மை. நேற்று விருதுநகர் EGFல கலந்து கொள்ளும் போது ஒரு சகோதரர், ஒரு சகோதரி கொரோனாவாலே பாதிக்கப்பட்டு அருப்புக்கோட்டையில குவாரண்டைன் ஆகி மறுபடியும் தங்களுடைய வேதனையையும் கர்த்தர் எவ்விதமாக சுகம் கொடுத்தார் என்பதையும் பகிர்ந்து கொண்டார்கள். அது உண்மை. அந்த வேதனையின் பாதையில கடந்து போகும்போது அது வேதனையான ஒரு காரியம் தான். ஆனால் அவர்கள் பகிர்ந்து கொண்ட காரியம்,
கர்த்தர் நல்லவர் என்பதை பகிர்ந்து கொண்டார்கள். கர்த்தர் எவ்விதமான கிருபையை கொடுத்தார் என்பதை பகிர்ந்து கொண்டார்கள். ஆகவே யோபு புத்தகத்தை படிக்கும் போது இதை மறந்துட வேண்டாம். அவர் சர்வ வல்லமையுடைய தேவன். இதை நாம் மறந்து விட்டோமானால் நம்முடைய உபத்திரவங்களை நம்மால் சரியாக புரிந்து கொள்ள முடியாது. எதிர்மறையான சூழ்நிலை, புரியாத பாதை. ஆனாலும் யோபு தேவனை நம்பினார். யோபுடைய உள்ளத்துல இருந்த ஒரு பெரிய கேள்வி என்னன்னா, நீதிமான் ஏன் பாடுபட வேண்டும்? தேவன் இவ்வளவு அன்புள்ளவராக இருப்பாரானால், அவர் சர்வ வல்லமையுடைய தேவனாக இருப்பாரானால், ஏன் நீதிமான் பாடுபட வேண்டும்? இன்னைக்கு நமக்குள்ள கூட அடிக்கடி கேள்வி வருது இல்லையா? ஒருவேளை ஆண்டவருக்கு எதிராக வாழக்கூடிய மக்களுக்கு அநேக பிரச்சனைகள் இல்ல. ஆனா நான் லஞ்சம் வாங்காதபடிக்கு, ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத காரியங்களை எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து விட்டு தேவனுக்கு பிரியமாக வாழும் போது என் வாழ்க்கையில அநேக புயல் அடிக்குது, ஏன் இந்த காரியம் நடக்குதுன்னு சொல்லி நமக்கு தெரியல. இதே கேள்வி யோபுடைய உள்ளத்திலேயே இருந்துச்சு. ஆனால் அந்த கேள்வியினாலே யோபு அப்படியே அமிழ்ந்து விடவில்லை. அந்த கேள்விகளை தாண்டி அவர் வாழ்ந்து முடித்தார். இந்த இடத்துல யோபுவுக்கு ஒரு ஓவரால் அவுட்லைன் கொடுக்கிறதா இருந்தனா, வாரன் வியாஸ்பி எனப்பட்ட தேவனுடைய மனிதர் இவ்விதமான ஒரு அவுட்லைன் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாருன்னா, முதல் 2 அதிகாரங்கள், யோபுடைய முதல் 2 அதிகாரங்கள் டைலமா ஆஃப் ஜோப், யோபுடைய குழப்பம், யோபுடைய வாழ்க்கையில அனுபவித்த ஒரு குழப்பம், காரியங்கள் தலைகீழாக மாறிவிட்டது. டைலமா ஆஃப் ஜோப். 3வது அதிகாரத்திலிருந்து 37வது அதிகாரம் வரைக்கும் டிபேட் ஆஃப் ஜோப், யோபுடைய வாதம், யோபுடைய குழப்பம். 2வது யோபுடைய வாதம். என்ன வாதம்? யோபு இந்த வேதனையிலே கடந்து செல்லும் போது 4 நண்பர்கள் தேடி வருகிறார்கள், அன்போடு தேடி வருகிறார்கள், அக்கறையோடு தேடி வருகிறார்கள். ஆனால் அவர்கள் பேசினது யோபுவுக்கு வேதனையாக இருந்தது. 4 நண்பர்கள்ல 3 நண்பர்கள் யோபுவை குற்றப்படுத்தினார்கள். ஆகவே யோபு அவர்களோடு வாக்குவாதம் பண்ண ஆரம்பிக்கிறார். 4வது நண்பன் சொல்லுகிறான், நீ தேவனுக்கு உன்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். 3 நண்பர்கள் பேசியது தவறு என்று தேவனே எச்சரிக்கிறார். பின்னாடி வர நாட்கள்ல படிக்கலாம். டெலிவரன்ஸ் ஆஃப் ஜோப் எத்தனாவது அதிகாரத்திலிருந்து 38வது அதிகாரத்திலிருந்து 42வது அதிகாரம் வரைக்கும் தேவன் இடைபடுகிறார். தேவன் இடைப்பட்டு யோபுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலையை கொடுக்கிறார். அந்த கடைசி அதிகாரம் படிக்கும் போது அது துதியோடு சந்தோஷமாக முடிகிறது. முதல் அதிகாரம் ஆரம்பிக்கும் போது வேதனையோடு ஆரம்பிக்கப்பட்ட இந்த புத்தகம் கடைசி அதிகாரம் முடிக்கும் போது கர்த்தர் எவ்வளவு பெரியவர், சர்வ வல்லவர் என்பதை தெளிவாக வெளிப்படுத்தி விட்டு இந்த யோபு புத்தகம் முடிகிறது. சரி, இது ஒரு ஓவரால் இன்ட்ரடக்ஷன். இதை நம்ம மனசுல வச்சுக்கிட்டோம் தான் நமக்கு கண்டிப்பாக பிரயோஜனமா இருக்கும் சொல்லி நான் யோசிக்கிறேன். சரி, இப்போ நம்ம உள்ள போலான்னு சொல்லி யோசிக்கிறேன். நீங்க உங்க கையில இருக்கக்கூடிய வேத புத்தகத்தை யோபுடைய புத்தகம் 1வது அதிகாரத்துக்கு திருப்பி வச்சுக்கலாம். யோபு 1 முதல் 3 வசனங்கள் வாசிக்க கேட்கலாம். ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாய் இருந்தான். தேங்க்யூ சிஸ்டர். இந்த வசனங்களை படிக்கும் போது யோபுவை பற்றி ஒரு அறிமுகம் தெளிவாக ஆரம்பிக்கிறது. என்ன அறிமுகம்? யோபு எங்கே வாழ்ந்தான் என்று வேதாகமம் சொல்லுகிறது. எந்த ஊரை சேர்ந்தவன் யோபு? ஊத்ஸ் என்ற தேசத்தை சேர்ந்தவன் யோபு. ஊத்ஸ் தேசம் அது எங்க இருக்கு? எரேமியா 4வது அதிகாரம் 21ஆம் வசனம். எரேமியா 4:21. நான் எதுவரைக்கும் கொடியை கண்டு எக்காலத்தின் சத்தத்தை கேட்பேன்? எரேமியா 4:20. மன்னிக்கலாம், ரெஃபரன்ஸ் தப்பா இருக்கு. நான் மறுபடியும் பார்த்து சொல்றேன் உங்களுக்கு.
எசேக்கியேல் 4:21. இல்ல, அந்த 17 வசனம் தான் இருக்கு. எசேக்கியேல்ல 17 வசனம் தான் இருக்குங்க. சாரி, புலம்பல் எரேமியாவுடைய புலம்பல். லாமெண்டேஷன் எழுதுறதுக்கு ஜெரேமியான்னு எழுதிட்டேன், சாரி. எரேமியாவுடைய புலம்பல் 4வது அதிகாரம் 21ஆம் வசனம். ஊஸ் தேசவாசியாகிய ஏதோம் குமாரத்தியே, சந்தோஷித்து களிகூறு, பாத்திரம் உன்னிடத்துக்கு தாண்டி வரும், அப்பொழுது நீ வெறித்து மானபங்கமாய் கிடப்பாய். ஆண்டவர் ஊஸ் தேசத்திலே இருக்கக்கூடிய மக்களை என்ன சொல்றாருன்னா ஏதோம் குமாரத்தியேன்னு சொல்லி அழைக்கிறார். ஏதோம்னா யாரு? ஏசாவுடைய சந்ததியார் ஏதோமியர். ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள். மூத்தவன் ஏசா, 2வது யாக்கோபு. யாக்கோபு தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டு தேவனுடைய திட்டங்களை நிறைவேற்றினான். ஆனால் ஏதோமியனாகிய ஏசா தேவனுக்கு எதிராக செயல்படக்கூடியவனாக காணப்பட்டான். யாரை திருமணம் செய்தான்? இஸ்மவேலுடைய குமாரத்தியை திருமணம் செய்தான். ஆகவே அந்த ஏதோமியர் தேவனுக்கு எதிராக செயல்பட்டார்கள். அப்படிப்பட்ட பின்னணியத்திலிருந்து ஒரு மனிதன் தேவனுக்கு பிரியமாக வாழ முடியுமா? இது நமக்குள்ள ஒரு பெரிய கேள்வி. நிறைய நேரங்கள் நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, என்னுடைய பெற்றோர் அல்லது என்னுடைய மூதாதையர் கிறிஸ்தவ குடும்பத்துல அல்லது தேவனுடைய ஊழியத்துல ஈடுபடக்கூடிய மக்களாக இருப்பாங்களானா நானும் மிகவும் தேவ பக்தி உள்ளவனாக தேவனுக்கு பிரியமானவனாக வாழ முடியும் சொல்லி நம்ம யோசிக்கிறோம். ஆனா இந்த யோபுடைய வாழ்க்கையை படிக்கும் போது நம்முடைய பேக்ரவுண்ட் எப்படிப்பட்ட பேக்ரவுண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்முடைய ஜெனரேஷன் ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றாத அல்லது தேவனுக்கு எதிராக வாழக்கூடிய ஒரு பின்னணியத்திலிருந்து வந்தாலும் நாம் தனிப்பட்ட விதத்திலே நாமும் நம்முடைய குடும்பமும் தேவனுக்கு பிரியமாக வாழ முடியும். ஆபிரகாமுடைய வாழ்க்கை அப்படிதானே படிச்சோம். ஆபிரகாமுடைய தகப்பனாகிய தேராகு அந்த நதிக்கு அக்கறையிலே இருக்கும் போது பல்வேறு விதமான கடவுள்களை அவர்கள் வணங்கினார்கள். ஆனால் தேவன் ஆபிரகாமை சந்தித்து தனக்கு நேராக திருப்பி ஒரு விசுவாச சந்ததியை உருவாக்கினார். ஆகவே இதை கேட்டுட்டு இருக்க என்னுடைய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பின்னணியத்தின் அடிப்படையில நம்முடைய விசுவாச வாழ்க்கை கிடையாது. ஏதோமியனாகிய யோபு தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தார். இந்த ஊட்ஸ் தேசம் எங்க இருக்குதுன்னு சொல்லி சொல்றாங்கன்னா, சவுத் ஈஸ்ட் ஆஃப் டெட் சி, அந்த சவக்கடலுக்கு தென்கிழக்கே இந்த தேசம் அமைந்திருக்கலாம் சொல்லி சொல்றாங்க. இன்னும் என்ன சொல்றாங்க? ரீஜன் ஆஃப் நார்த் அரேபியா, அதாவது வடக்கு அரேபியா தேசத்து பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ரீஜன்ல இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, ஜோர்டான் வேலி பக்கத்துல இருக்கக்கூடிய, அதாவது ஒரு பெரிய லார்ஜ் டெரிட்டரி, யோர்தான் நதியை ஒட்டிய ஒரு பெரிய செழிப்பான தேசம் இந்த ஊட்ஸ் தேசம் சொல்லி சொல்றாங்க. சரி, இப்ப மறுபடியும் அந்த வசனங்களை கவனிக்கலாம். இந்த முதல் வசனத்துல ஊட்ஸ் தேசத்தானாகிய யோபுவை பற்றி நம்ம பார்த்தோம். முதல் வசனத்துல வரக்கூடிய 3 வார்த்தைகள் என்னன்னா, அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாயிருந்தான். இது ஒருவேளை யோபு தானே தன்னை குறித்து கொடுத்த அறிமுகமாக இருக்கலாம், அல்லது மோசே எழுதிய அறிமுகமாக இருக்கலாம், எலிகு கொடுத்த அறிமுகமா இருக்கலாம், அல்லது ஒருவேளை யார் கொடுத்திருந்தாலும் சரி பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வசனத்திலே தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். பின்னாடி படிக்க போறோம் இதை பற்றி. 3 முக்கியமான காரியங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய தலைப்பு என்ன தெரியுமா? யோபுவுடைய தனி வாழ்வில் சாட்சி. யோபுவுடைய வாழ்க்கையுடைய சாட்சி எங்க ஆரம்பிக்குதுன்னா, அவனுடைய பர்சனல் லைஃப்ல விட்னஸ் இருந்துச்சு, டெஸ்டிமனி இருந்துச்சு. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். என்ன சொல்றாங்க? கவனிக்கக்கூடிய வார்த்தை, அவன் உத்தமன். 2வது அவன் சன்மார்க்கன். 3வது தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன். உத்தமன், இந்த வார்த்தையை நம்ம கொஞ்சம் டீடைல்டா படிக்க வேண்டியது முக்கியம். இதே வார்த்தை பின்னாடி வருதா? 2வது அதிகாரம் 3ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், 2வது அதிகாரம் 9ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், 27வது அதிகாரம் 5ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், 31வது அதிகாரம் 6ஆம் வசனத்துல வாசிக்கிறோம்.
ஆங்கிலத்துல சொல்வதா இருந்தா உத்தமன்ற வார்த்தைக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? ஹீஸ் பெர்ஃபெக்ட். பெர்ஃபெக்ட், பூரணமானவன், முழுமையானவன். அவன் பூரணமானவன், முழுமையானவன். சன்மார்க்கன்னா என்ன அர்த்தம்? ஸ்பிரிச்சுவலி அண்ட் மாரலி அப்ரைட், அல்லது மாரலி அண்ட் ஸ்பிரிச்சுவலி அப்ரைட். அதாவது ஒழுக்கத்திலேயும் சரி அல்லது தன்னுடைய பண்பிலேயும் சரி, தேவனோடு நடக்கக்கூடிய காரியத்திலேயும் நேர்மையானவன். அதான் அது சொல்லக்கூடிய காரியம். உத்தமன். உத்தமன்ற வார்த்தையை நம்ம படிச்ச உடனே நம்ம யோசிக்கலாம், அப்ப யோபுக்கு பாவமே இல்லையா? யோபு பாவ சுபாவம் மற்றவரான்னு சொல்லி நம்ம கேட்கலாம். 2 வசனங்களை வாசித்தா நமக்கு புரியும். 6வது அதிகாரம், யோபு 6வது அதிகாரம் 24ஆம் வசனம். எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் மௌனமா இருப்பேன். நான் எதிலே தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த இடத்துல யோபு என்ன சொல்றாரு? எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் மௌனமா இருப்பேன். நான் என்ன தப்பு பண்றேன்னு சொல்லி என்கிட்ட சொல்லுங்க. சொன்னீங்கன்னா நான் அதை என்ன செய்வேன்? சரி பண்ணிடுவேன் சொல்லி சொல்றாரு. ஆகவே யோபுடைய வாழ்க்கையில குறைவுகள் உண்டு. 7வது அதிகாரம் 21ஆம் வசனம். யோபு 7:21. என் மீறுதலை நீர் மன்னியாமலும் என் அக்கிரமத்தை நீக்காமலும் இருக்கிறது என்ன? இப்பொழுதே மண்ணில் படுத்துக் கொள்வேன். விடியற் காலத்திலே என்னை தேடுவீரானால் நான் இரேன் என்றான். இந்த வசனங்கள் தெளிவா சொல்லுது, யோபுடைய வாழ்க்கையில மீறுதல் உண்டு, யோபுடைய வாழ்க்கையில அக்கிரமம் உண்டு. ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் மன்னியும் என்று அவர் யோபு கேட்கிறார். ஆகவே யோபு பாவம் இல்லாத ஒரு நபர் கிடையாது. யோபு பாவத்தன்மை உடைய ஒரு நபர் தான். அப்படி இருந்தாலும் வேத வசனம் அவருக்கு கொடுக்கக்கூடிய அறிமுகம் என்ன அறிமுகம் தெரியுமா? அவன் உத்தமன். உத்தமன். உத்தமன்ற வார்த்தைக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? ஒரு மனிதனுடைய கேரக்டர், உள்ளான அவனுடைய தன்மை. இப்போ ஒரு கம்ப்யூட்டர் நீங்க எடுத்தீங்கன்னா அதுல இன்டெல் இன்ஸ்டால் பண்ணிருக்காங்கல்ல, உள்ள அந்த சாப்ட்வேர் அல்லது உள்ள அதோடைய சிப், அந்த கம்ப்யூட்டருடைய கோர் என்ன தெரியுமா? அதுதான் கேரக்டர். ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். ஹெல்மெட் போடாமல் போவது சட்டப்படி குற்றம். அல்லது இன்னைக்கு உள்ள கொரோனா பீரியட்ல ஹெல்மெட் போடுறோமோ போடலையோ, முகத்துல மாஸ்க் போடாம போவோம்னா போலீஸ் நம்மளை அரெஸ்ட் பண்ணுவதற்கு அல்லது ஃபைன் பண்ணுவதற்கு இன்னைக்கு அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்காங்க. இப்போ ஒரு விசுவாசி ஹெல்மெட் எடுத்துட்டு போறாரு, ஹெல்மெட் போடாதபடிக்கு கிளம்புறாரு. ஒரு பையன், ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் பைக் எடுத்துட்டு கிளம்புறான். அம்மா சொல்றாங்க, டே ஹெல்மெட்டை போட்டு போடான்னு சொல்லி சொல்றாங்க. சொன்னோன்னா அவன் என்ன சொல்றான்னா, இந்த ரோட்ல அம்மா போலீஸ் இருக்க மாட்டார், அதனால நான் போலாம் சொல்லி சொல்றாரு. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? போலீஸ் பார்ப்பாரானால், அவர் எனக்கு ஃபைன் போடுவாரானால், அவர் எனக்கு அபராதம் செலுத்துவாரானால் அவருக்காக நான் ஹெல்மெட் போடுவது. அப்ப அவர் என்ன பார்க்கலனா, அவர் எனக்கு ஃபைன் போடலனா நான் ஹெல்மெட் போட மாட்டேன். அப்ப என்ன அர்த்தம்னா, மனிதர்கள் என்னை பார்க்கும் போது நான் வேறு விதமாக இருப்பேன், மனிதர்கள் என்னை பார்க்காத போது வேறு விதமாக இருப்பேன். அப்போ கேரக்டர்ன்றது சம்திங் இன்னர். அதாவது எல்லா சூழ்நிலையிலேயும் நான் எப்படிப்பட்டவனாக எப்படிப்பட்டவளாக இருக்கிறேன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு கேரக்டர் நம்ம லைஃப்ல என்ன தெரியுமா? உத்தமம். 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 இன்னைக்கு நம்ம லைஃபை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். என்னுடைய உள்ளான வாழ்க்கைக்கும் வெளியான வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இருக்குதா? அல்லது உள்ளான வாழ்க்கைக்கும் வெளியான வாழ்க்கைக்கும் முரண்பாடு இருக்குதா? நான் அந்தரங்கத்துல இருக்கும் போது, யாருமே பார்க்காத போது நான் பார்க்கக்கூடிய காட்சிகள் எப்படிப்பட்டது? அந்தரங்கத்துல நான் இருக்கும் போது, யாருமே பார்க்காத போது என்னுடைய உரையாடல்கள் எப்படிப்பட்டதாக இருக்கு? என்னுடைய மனதுல வரக்கூடிய சிந்தனைகள், காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் அநேக சிந்தனைகள் ஓடுகிறது. என்னை குறித்து, மற்றவர்களை குறித்து நான் யோசிக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதா? யாருக்குமே தெரியாது என்னுடைய அந்தரங்க வாழ்க்கை. நாம் உத்தமர்களா? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். இந்த இடத்துல வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது, யோபு உத்தமன். யோபு உள்ளேயும் வெளியேயும் ஒரே மாதிரியாக வாழ்ந்தான். யோபு மனிதர்கள் பார்க்கும் போதும் மனிதர்கள் பார்க்காத போதும் ஒரே மாதிரியாக வாழ்ந்தான். இன்னைக்கு அநேக நேரங்கள்ல விசுவாசிகள் மத்தியில காணப்படக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? மாய்மாலம், இரட்டை வாழ்க்கை, டூப்ளிகேட் அல்லது ஹிப்போக்ரசி. உள்ளே ஒன்று வைத்து வெளியே ஒன்று பேசுவது. ஒரு சிலரை பார்க்கும்போது சொல்லுவாங்க, பிரதர் நல்லா இருக்கீங்களா, உங்களை பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசையா இருந்தேன் பிரதர், பிரைஸ் தி லார்ட் எல்லாம் சொல்லுவாங்க. அந்த நபர் நம்முடைய கண்களை விட்டு கொஞ்சம் தள்ளி போயிட்டாங்கன்னா, சார் இவன் கண்ணில் போய் நான் முழிச்சேன் பாத்தீங்களா, என்ன யோசிக்கிறோம்? அவர்
ஜெபிக்கவில்லை என்பதற்காக எல்லாவற்றையும் நாம் பேசுகிறோம். அநேக காரியங்களை வேகமா சொல்லிடுறோம். ஆனா நம்ம சொன்ன காரியங்களை செய்யறது கிடையாது. ஒரு சிலர் போன் பண்ணி தன்னுடைய வேதனைகளை நம்ம கிட்ட கொட்டும் போது, கண்டிப்பா உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன் பிரதர், கண்டிப்பாக பிரேயர் பண்ணிக்கிறேன் சிஸ்டர்னு சொல்லி சொல்றோம். மறக்கலாம். ஒரு சில காரியங்களை மறப்பது நம்முடைய இயல்பு, மனுஷ இயல்பு. அதை நான் சொல்லல. ஆனா நமக்கு நல்லா தெரியும், நாம் அவர்களுக்காக ஜெபிக்க போவதில்லை என்று தெரியும். ஆனாலும் ஜெபிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறோம். அப்போ மனிதர்களுக்கு முன்பாக வேறு ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு முன்பாக வேறு ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இரட்டை வாழ்க்கை காணப்படுகிறதா? ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். உள்ளே ஒரு வாழ்க்கை, புறம்பே ஒரு வாழ்க்கை இருக்குதா? நம்முடைய நோக்கங்கள் எப்படிப்பட்டதா இருக்கு? ஆண்டவருடைய ஊழியத்துல ஈடுபடக்கூடிய நான், ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கக்கூடிய நான், பல்வேறு விதமான ஆவிக்குரிய காரியங்கள்ல பங்கு பெறக்கூடிய நான், என்னுடைய வாழ்க்கையிலே உத்தமம் காணப்படுகிறதா? ரொம்ப முக்கியமான காரியம். உத்தமம்ன்ற வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை என்ன பயன்படுத்தப்படுகிறது? இன்டெகிரிட்டினா என்ன அர்த்தம்? நேர்மையான ஒரு வாழ்க்கை. புதிய ஏற்பாடு நம்ம படிக்கும் போது பரிசுத்தம்ன்ற வார்த்தை அதுக்கு ஒத்ததாக வருகிறது. பரிசுத்தம்னு என்ன யோசிக்கிறோம்? அவர் சிரிக்க மாட்டார், ஆகவே பயங்கர பரிசுத்தவான். அல்லது அவங்க இந்த கரல்ல டிரெஸ் போடுவாங்க, அல்லது இந்த காரியங்கள்லாம் செய்ய மாட்டாங்க, உலக பிரகாரமா இருக்க மாட்டாங்க, ஆகவே அவர்கள் பரிசுத்த வாட்டின்னு சொல்லி யோசிக்கிறோம். பரிசுத்தம் என்பது என்ன தெரியுமா? உள்ளான வாழ்க்கையிலிருந்து வெளியே வருவது. பரிசுத்தம்ன்ற வார்த்தைக்கு பயன்படுத்தக்கூடிய சரியான வார்த்தை கம்ப்ளீட்னஸ், முழுமை. வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலேயும் தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும். சர்ச்ல இருக்கும்போது மட்டும் இல்ல, இப்படிப்பட்ட ஐக்கியங்கள்ல பங்கு பெறும் போது மாத்திரம் இல்ல, வீட்டுல மனைவி கிட்ட எப்படி பேசுறோம், வீட்டுல நம்முடைய பிள்ளைகளை எப்படி டீல் பண்றோம், நான் வேலை பார்க்கிற ஸ்தலத்துல என் கூட உள்ள சகோதர சகோதரிகள்கிட்ட நான் எப்படி பிஹேவ் பண்றேன், எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரு வார்த்தை பரிசுத்தத்துக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? மெழுகற்ற நிலை. மெழுகற்ற நிலைன்னா என்ன அர்த்தம்? அந்த கிரேக்க பின்னணியத்தில் எழுதப்பட்டிருக்கு. கிரேக்கர்கள் அநேக பொம்மைகளை உருவாக்குவார்கள். மர பொம்மை, கற்கள்ல செய்யப்பட்ட பொம்மைகளை உருவாக்குவாங்க. இந்த பொம்மைகளை ஒரு சிற்பி செய்யும் போது, ஒரு தச்சன் செய்யும் போது, அந்த பொம்மைகளிலே ஒரு சில கீறல்கள், உடைசல்கள் ஏற்பட்டுவிடும். வியாபாரிகள் என்ன செய்வாங்கன்னா, இந்த விரிசல்கள், உடைசல்களை மறைக்க வேண்டும் என்பதற்காக அதன் மீது மெழுகை பூசி விடுவார்கள். வியாபாரம் பண்ணும் போது ஏமாத்தக்கூடிய மக்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அதே மாதிரி பூசிடுவாங்க. விலைக்கு வந்து வாங்குகிறவர்கள் அதுல இருக்கக்கூடிய உடைசல்களை, குறைகளை பார்க்க கூடாது என்பதற்காக மறைத்து விற்கக்கூடிய வியாபாரிகள். ஆனா வரக்கூடிய கஸ்டமர்ஸ் அவங்களும் இவங்களோட கூடினவங்களா இருப்பாங்க. ஒரு கஸ்டமர் அந்த கடைக்கு வந்து அந்த பொம்மைகளை வாங்குவதற்காக வரும்போது, மர பொம்மையோ கற்பொம்மையோ வாங்க வரும்போது என்ன செய்வாங்கன்னா, அந்த பொம்மையை வாங்கிட்டு போய் வெயில்ல வைப்பாங்க. வெயில்ல வைக்கும் போது பூசி இருக்கக்கூடிய மெழுகு உருகிவிடும். உள்ள இருக்கக்கூடிய உடைசல்கள், கீறல்கள், குறைகள் அப்பட்டமாக தெரிந்துவிடும். அதன் அடிப்படையில வரக்கூடிய வார்த்தை தான் பரிசுத்தம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில மெழுகு போல காரியங்களை பூச்சி வைத்திருக்கிறோமா? உள்ளத்தை பார்க்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர், எண்ணங்களை ஆராயக்கூடிய பரிசுத்த ஆவியானவர், என்னுடைய அந்தரங்கங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கக்கூடிய ஆண்டவர் என்னை உத்தமன் என்று சொல்ல முடியுமா? என்னை உத்தமி என்று சொல்ல முடியுமா? கொஞ்சம் ஆண்டவருக்கு முன்பாக நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த மனிதன் உத்தமன். அப்படி உத்தமனாக வாழாவிட்டால் என்ன ஆகும்? நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றிற்கும் நம்ம குற்றப்படுத்துவோம். நான் இந்த தப்பு பண்ணேன், அதனால இந்த பாடுபடுறேன். நான் என்னுடைய பரிசுத்த வாழ்க்கையில, என்னுடைய மாரல் லைஃப்ல சரியில்லை, அதனால கடவுள் என்ன அடிச்சிட்டாரு. இப்படி நம்மை நாமே குற்றப்படுத்துவதற்கு, பிசாசு நம்மை குற்றப்படுத்துவதற்கு அது வழி நடத்தும். இன்னைக்கு நம்ம உத்தமர்களாக வாழுகிறோமா என்பதை நம்ம யோசித்து பார்க்கலாம். நம்முடைய கொடுக்கல் வாங்கல்ல, பண விஷயத்துல, வார்த்தைகள்ல, நம்முடைய மாரல் லைஃப்ல எல்லாவற்றிலேயும் உத்தமிகளாக இருக்கிறோமா? இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். யோபு உத்தமன் என்று வேதாகமும் சொல்லுகிறது. இரண்டாவது, யோபு சன்மார்க்கன். He was spiritually upright. சன்மார்க்கன் என்று சொல்லும் போது தேவனை தேடுவதிலே, தேவனை பின்பற்றுவதிலே, தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதிலே, தன்னுடைய செயல்களிலே, ஆவிக்குரிய செயல்களிலே அவன் சன்மார்க்கன். இன்னைக்கு நம்ம லைஃப்ல அது இருக்கான்னு சொல்லி யோசித்து பார்க்கலாம். இந்த ரெண்டு காரியங்களுடைய அடிப்படை ரகசியம் என்ன?
இந்த மனிதன் வாழும்போது எப்படி அவனாலே உத்தமனாக வாழ முடிந்தது, எப்படி சன்மார்க்கனாக வாழ முடிந்தது? அதனுடைய ரகசியத்தை பின்னால படிக்கிறோம். அவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனாயிருந்தான். தேவனுக்கு பயப்படக்கூடிய பயம் யோபுடைய வாழ்க்கையை முழுவதுமாக ஆளுகை செய்தது. நமக்கு தெரியும், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம். கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம்னா என்ன அர்த்தம்? நானும் நீங்களும் வந்திருக்கக்கூடிய மார்க்கம் தேவனை அறியாத ஒரு மார்க்கம். நம்முடைய மூதாதையர்கள் தேவனை அறியாத மூதாதையர்கள். அவங்க என்ன யோசிக்கிறாங்க? தப்பு பண்ணனா சாமி கண்ணை குத்திரும். நான் கையால தப்பு பண்ணனா கடவுள் கையை எடுத்துருவார். நான் காலால தப்பு பண்ணா காலை எடுத்துருவார். ஆகவே கடவுளுக்கு பயப்பட வேண்டும். இன்னைக்கு அநேகர் எப்படி பயப்படுறாங்க கடவுளுக்கு? நான் காலையில எழும்பி பைபிள் வாசிக்கலன்னா இந்த நாள் முழுசும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்காது. வெளியே என்னுடைய வேலைக்காக கிளம்பி போகும்போது நான் ஜெபம் பண்ணாட்டா வழியில ஆக்சிடென்ட் ஆயிரும். அப்போ நம்ம எதற்காக தேவனை தேடுகிறோம்? என்னுடைய சுயநலத்திற்காக, என்னுடைய பாதுகாப்புக்காக நான் தேவனை தேட ஆரம்பிக்கிறேன். ஏன் பயப்படுறேன்? நான் காலேஜில் படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்டா இருந்தா ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் பண்ணனா நான் பரீட்சையில ஃபெயில் ஆயிருவேன். அல்லது படிச்சு முடிச்சா எனக்கு வேலை கிடைக்காது, எனக்கு நல்ல பொண்ணு கிடைக்காது, மாப்பிள்ளை கிடைக்காது. அதனால கடவுளுக்கு பயப்படக்கூடிய விசுவாசிகள் நிறைய பேர் இருக்காங்க. கடவுளுக்கு பயப்படுறதுன்னு நினைக்கிறேன்னு யோசிக்கிறாங்க. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு அல்லது ஈஸ்டர் அன்னைக்கு ஆலயத்துக்கு வந்து ஆண்டவருக்கு அட்டெண்டன்ஸ் கொடுத்துட்டா பரவாயில்ல, ஆண்டவர் இந்த வருஷத்துல ஒரு நாள் 2 நாளாவது ஆலயத்துக்கு வந்தியே பரவாயில்ல, என்னை ஆசீர்வதித்து விடுவாருன்னு சொல்லி யோசிக்கக்கூடிய மக்கள்லாம் இருக்காங்க. இங்க விசுவாசிகளாகிய நம்முடைய ஐக்கியத்துல பங்கு பெறக்கூடிய நீங்கள் யாரும் அப்படிப்பட்டவங்களா இருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்பல. தேவனுக்கு பயப்படக்கூடிய பயம்னா என்ன அர்த்தம்? ஒரு தேவனுடைய மனிதர் இவ்விதமாக எழுதுகிறார்: The fear of God is to respect who he is, what he says, what he does. தேவனுக்கு பயப்படக்கூடிய பயம் என்பது அவர் யார் என்பதற்காக நாம் அவரை கனப்படுத்த வேண்டும், மதிக்க வேண்டும். இன்னைக்கு தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் கனத்தையும் நம்ம கொடுக்கிறோமா? தேவனை அறியாத மக்கள் தாங்கள் கடவுள் என்று நம்பக்கூடிய தங்களுடைய தெய்வங்களுக்கு எவ்வளவு கனத்தையும் மரியாதையும் பக்தியும் கொடுக்கறாங்க இல்லையா? இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில குறைந்து கொண்டு வரக்கூடிய காரியம் தேவனுக்கு பயப்படக்கூடிய பயம். அவர் அப்பா, அவர் ஆண்டவர். அதனால நான் என்ன பண்ணாலும் கண்டுக்க மாட்டார். ஆண்டவரே ஹாய், ஆண்டவரே பாய், ஆண்டவரே குட் நைட், ஆண்டவரே, அதோட முடிஞ்சிச்சு. நல்லா ஞாபகம் வச்சிருங்க அருமையான சகோதர சகோதரிகளே, அவர் சர்வ வல்லமையுடைய தேவன், முழு அண்ட சராசரங்களையும் படைத்தவர், உங்களையும் என்னையும் படைத்தவர். அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் கொடுக்க வேண்டும். அவர் பட்சிக்கிற அக்னி. இரண்டாவது, வாட் ஹி சேஸ், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை மதிக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். நம்ம வேலை பார்க்கிற இடத்துல, நம்முடைய ஆபீஸ்ல மேல உள்ள பாஸுக்கு நம்ம மரியாதை கொடுக்கிறோம், பெற்றோரை மதிக்கிறோம், அரசு சட்டங்களை மதிக்கிறோம், அதெல்லாம் நல்லது. ஆனா தேவனை மதிக்கிறோமா? தேவனை மதிப்போம் என்றால் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். மூன்றாவது, வாட் ஹி டஸ், தேவன் செய்வதற்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்க வேண்டும். தேவனுக்கு பயப்படும் பயம்னா என்ன அர்த்தம்? ஒரு அடிமை தன்னுடைய எஜமானுக்கு பயப்படக்கூடிய பயம் அல்ல. ஒரு பிள்ளை தன்னுடைய பெற்றோருக்கு, தகப்பனுக்கு, தாய்க்கு பயப்படக்கூடிய பயம். அடிமை எதற்காக பயப்படுவான்? எஜமான் தண்டித்து விடுவான் என்பதற்காக அடிமை பயப்படுவான். ஏன் அடிமை பயப்படுவான்? அவர் வழியே கிடையாது, அவருக்கு பயந்துதான் ஆகலும். ஏன்னா நான் அவருடைய அடிமை. உலக பிரகாரமான அடிமையை பற்றி நான் பேசுறேன். வேதத்துல உள்ள தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவுல அடிமைன்னு சொல்லி வரும்போது அர்த்தம் வேற. அவருக்கு கீழ்ப்படிவது, அவருக்கு அடிபணிவதுன்னு சொல்லி அர்த்தம். ஏன்னா தேவகுமாரனே அடிமை ரூபம் எடுத்தாருன்னு சொல்லி நம்ம பிலிப்பியர்ல வாசிக்கிறோம். சரி, அப்போ அப்படிப்பட்ட உறவு இல்ல. நம்முடைய பிள்ளைகளுக்கும் நமக்கும் உள்ள உறவு. ஒரு சின்ன பிள்ளை அவங்க அப்பா சொல்றதை ஏன் கேக்குறா? எங்க அப்பா இது, எங்க அப்பா ஒரு காரியத்தை எனக்கு சொல்வாரானா அது நல்லதுக்காக தான் இருக்கும். ஆகவே நான் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அன்பின் அடிப்படையில் வரக்கூடிய மரியாதை, அன்பின் அடிப்படையில் வரக்கூடிய கீழ்ப்படிதல், அதுவே தேவனுக்கு பயப்படக்கூடிய பயம். தேவனுக்கு பயப்படக்கூடிய பயம் என்பது தேவனுக்கு பயந்து
பொல்லாப்பை விட்டு விலகுவது. யோபு சொல்றாரு இல்லையா, இந்த வசனம் ஈஸியா மனசுல பதிஞ்சிரும். யோபு 28வது அதிகாரம் 28ஆம் வசனம். யோபு 28:28. மனுஷனை நோக்கி பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று சொன்னான். யோபு அழகான ஒரு டெபினிஷன் கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாரு? தேவனுக்கு பயப்படுவதே, ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று சொன்னான்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஆகவே பொல்லாப்பை விட்டு விலக வேண்டும், தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை விட்டு விலக வேண்டும். இன்னைக்கு ஆண்டவருக்கு பயப்படக்கூடிய பயம் உண்டா? ஆஸ்வால்ட் சாம்பர்ஸ் ஆண்டவராலே வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவனுடைய மனிதர், அநேக புத்தகங்கள் எழுதியிருக்கார். ஆஸ்வால்ட் சாம்பர்ஸ் ஆழமான ஆவிக்குரிய வாழ்க்கையின் புத்தகங்கள் உண்டு. அவர் என்ன எழுதுறாருன்னா, தேவனுக்கு பயப்படக்கூடிய ஒரு மனிதன் எதற்கும் யாருக்கும் பயப்பட மாட்டான். தேவனுக்கு பயப்படாத ஒரு மனிதன் எல்லாவற்றிற்கும் எல்லாருக்கும் பயப்படுவான். இயற்கையாக வரக்கூடிய பயங்களை பற்றி நான் பேசல. இயற்கையாகவே ஒரு சிலருக்கு பயந்த சுபாவம் உண்டு. இருட்டை பார்த்தா பயம், பாம்பை பார்த்தா பயம், அதெல்லாம் இருக்க வேண்டிய பயங்கள், தவறு கிடையாது. அல்லது ரோட்ல உள்ள டிராபிக்கை பார்த்தா பயம், அந்த பயத்தை நான் சொல்ல. பொதுவாக மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, பயத்தோடு வாழுகிறார்கள். இன்னைக்கு இந்த கொரோனா பீரியட்ல அநேக விசுவாசிகள் சந்திக்கக்கூடிய முக்கியமான ஒரு சவால் என்ன தெரியுமா? பயம். பயம். கொரோனாவுக்கு பயப்பட வேண்டுமா? பயப்பட வேண்டியதில்லை. ஏன் பயப்பட வேண்டியதில்லை? கவனமாக இருக்க வேண்டும். கண்டிப்பாக நம்மை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஞானம் இல்லாதவன் நேரடியாக சென்று ஆபத்திலே சிக்கிக் கொள்கிறான். ஆகவே நம்ம மாஸ்க் போடணும், கையை கழுவணும், இன்னும் என்னென்ன ப்ரீகாஷன் இருக்கணுமோ அந்த விதத்துல நம்ம கவனமாக இருக்க வேண்டும். சரியான ஹெல்த்தி டயட் எடுக்கலாம், என்னெல்லாம் செய்ய முடியுமோ செய்யணும், தப்பு இல்லை. ஆனா கொரோனா வந்த உடனே, கொரோனாவை பற்றி கேள்விப்பட்ட உடனே என் உள்ளத்துல பயம் வருதுன்னா, அந்த பயத்துக்கான காரணம் என்னன்றதை நம்ம யோசிக்க வேண்டும். மிஞ்சி போனா நம்ம வாழ்க்கையில் என்ன தெரியுமா வரும்? மரணம் வரும். என்ன பிரதர் இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு சொல்லி கேட்கலாம். வேதம் அப்படிதான் சொல்லுது. பில்லி கிரகாம் தேவனாலே வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவனுடைய மனிதன், அமெரிக்க கண்டத்தையே அசைத்த ஒரு மனிதன். தேவன் அந்த அளவுக்கு உன்னதமாக பயன்படுத்தின ஒரு மனிதன் தன்னுடைய 100வது வயதிலே நித்தியத்துக்குள்ளே பிரவேசித்தார். அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? பில்லி கிரகாம் இறந்து விட்டார் என்று நீங்கள் சொல்லாதீர்கள், பில்லி கிரகாம் தன்னுடைய முகவரியை மாற்றி கொண்டிருக்கிறார் என்று சொல்லுங்கள். என்ன சொல்ல வர்றார் தெரியுமா? நான் இவ்வளவு நாள் அமெரிக்காவில வாழ்ந்தேன், இப்போ நான் இந்த உலகத்துல கண்ணை மூடும் போது என்னுடைய முகவரியை மாற்றி இயேசு கிறிஸ்துவோடு இருக்க போகிறேன். கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில பயத்துக்கு காரணம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களா? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். எதிர்காலத்தை குறித்த பயம், இது நடந்து விடுமோ அது நடந்து விடுமோ என்ற பயம், மனிதர்களை குறித்த பயம், சூழ்நிலைகளை குறித்த பயம். தேவனுக்கு பயப்படக்கூடிய ஒரு மனிதன் எந்த சூழ்நிலையை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யோபு இப்படி இருந்தாரா? யோபு இப்படிதான் இருந்தார். அதான் நம்ம பின்னாடி பாக்குறோம். சரி, அப்போ யோபுடைய வாழ்க்கையில உத்தமம் காணப்பட்டது, யோபுடைய வாழ்க்கையிலே சன்மார்க்கம் காணப்பட்டது, யோபுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற பண்பு காணப்பட்டது. ஆகவே நாமும் அப்படிப்பட்டவர்களாக தனி வாழ்க்கையிலே வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த 3 பண்புகளும் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இருக்குதான்னு சொல்லி நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சரி, இப்போ யோபுடைய சொத்தை குறித்து வாசிக்க போறோம். யோபுடைய புத்தகம் 1வது அதிகாரம் 2ஆம் வசனம் மறுபடியும் வாசிக்க கேட்கலாம். 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் வாசிங்கம்மா. அவனுக்கு 7 குமாரனும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி திரளான பணிவிடைக்காரனும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான். இந்த வசனங்களை பார்க்கும்போது யோபுடைய குடும்பத்தை பற்றி ஒரு அறிமுகம் ஆரம்பிக்கிறது. என்ன அறிமுகம்? யோபுவுக்கு 7 மகன்கள் 3 மகள்கள் பிறந்தார்கள். ஒரு பெரிய குடும்பம். சரியா? ஒரு குடும்பஸ்தன் உத்தமனாக வாழ முடியுமா? இது அநேகருக்குள்ள கேள்வி.
நான் ஆண்டவருக்கு பிரியமா வாழணும் தான் நினைக்கிறேன். ஆனா என்ன சோதிக்கிறக்கே இவா சேர்ந்திருக்கா. மனைவியை குறை சொல்லக்கூடிய கணவர்கள். சரியா மனைவியுடைய உள்ளத்துல என்ன எண்ணம்? இப்படிப்பட்ட ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிட்டு நான் படக்கூடிய பாடு எனக்கு தான் தெரியும். ஒரு சில வீடுகள்ல கேட்டிருக்கோம்ல, இது பிள்ளையா பிசாசு, 3 பிசாசை பெத்து வச்சிருக்கேன் சொல்லக்கூடிய பெற்றோர் இருக்காங்க. அப்போ ஒரு குடும்பஸ்தன் உத்தமனாக வாழ முடியுமா? ஒரு குடும்பஸ்தன் சன்மார்க்கனாக வாழ முடியுமா? ஒரு குடும்பஸ்தன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலக முடியுமா? நானும் நீங்களும் நம்முடைய தனி வாழ்க்கையின் சாட்சி குறைவுக்கு நம்முடைய குடும்பத்தை காரணமாக சொல்ல முடியாது. சரி, அடுத்து யோபுடைய சொத்தை பற்றி படிக்கிறோம். எத்தனை ஆடுகள் இருக்கு? 7000 ஆடுகள் இருக்கு, 3000 ஒட்டகங்கள், 500 ஏர் மாடுகள், 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததும் அன்றி திரளான பணிவிடைக்காரர், எக்கச்சக்கம் வேலைக்காரங்க. அதோடைய எண்ணிக்கை சொல்லப்படவில்லை. எண்ணிக்கையில் அடங்காத வேலைக்காரர்கள் இருந்தார்கள் சொல்லிட்டு எவ்விதமாக அறிமுகம் முடிகிறது. அதனால் அந்த மனிதன் கிழக்கத்திய புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாய் இருந்தார். என்னங்க, ஆடு வச்சிருக்கத, ஒட்டகம் வச்சிருக்கத, கழுத வச்சிருக்க ஆளை போய் பெரிய ஆளுன்னு சொல்றீங்களேன்னு சொல்லி யோசிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த பேட்ரியார்க்ஸ் பீரியட்ல நம்முடைய மூதாதையர்கள், ஆபிரகாம் போன்ற மூதாதையர்கள் வாழ்ந்த காலத்துல ஒரு மனிதனுடைய சொத்தை எதன் அடிப்படையில தீர்மானிப்பாங்க? அவன் வைத்திருக்கக்கூடிய மிருக ஜீவன்கள், அவன் வைத்திருக்கக்கூடிய வேலைக்காரர். இதுல எக்ஸ்ட்ரா ஒண்ணு என்ன வருதுன்னா 500 ஏர் மாடுகள். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அது வராது. இந்த இடத்துல ஏர் மாடுகளும் இருந்துச்சு. ஏர் மாடுகள் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா வயல்களும் இருக்கும். நான் ஒரு இமேஜினரி கால்குலேஷன் போட்டேன், ஐ மே பி ராங். ஆனா இது நம்முடைய யோசனைக்காக நான் சொல்லலாம்னு சொல்லி யோசிக்கிறேன். ஒரு ஆட்டின் விலை 1000 ரூபான்னு வச்சுக்கிறேங்க. ஒரு ஆடுடைய விலை 1000 ரூபாய் வச்சா 7000 ஆடுகள் 70 லட்சம். ஒரு ஒட்டகத்துடைய விலை 3000 ரூபாய் வச்சீங்கன்னா 3000 ஒட்டகங்கள் 90 லட்சங்கள், 90 லட்சம். ஏர் மாடு ஒவ்வொன்றுக்கும் 5000 ரூபாய் நம்ம போட்டோம்னா ஏர் மாட்டின் விலை 500 ஏர் மாடுகளுக்கு 25 லட்சம். கழுதை, என்னையா கழுதைய போய் பட்டியல்ல சேர்த்திருக்காங்களேன்னு சொல்லி யோசிக்கலாம். வேத புத்தகத்தை படிக்கும் போது அந்த கலாச்சார வரலாற்று பின்னணியத்திலே படிக்க வேண்டும். இந்த கழுதையை பற்றி படிச்ச உடனே நியாயாதிபதிகள் புத்தகத்துல கழுதையை பற்றி வரும். அதே மாதிரி எல்லாவற்றுக்கும் மேலாக ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல், முதலாவது எப்படி அறிமுகம் ஆரம்பமாகிறது? சவுல் தன்னுடைய வீட்டு கழுதைகள் காணாமல் போய்விட்டது, அதை தேடி செல்கிறான், சாமுவேலை சந்திக்கிறான். கழுதையை தேடி போவானா? நான் பிறந்து வளர்ந்த ஊர்கள்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஒருவேளை வீட்டுல படிக்காத ஒரு பையன் இருந்தா சொல்லுவாங்க, டேய் நீ கழுதை மேய்க்க போலாண்டான்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா நம்ம கழுதைகளை பாக்குறதே ஆச்சரியமா இருக்கு. நான் திருச்சியில கழுதையே பார்க்கல இது வரைக்கும். மார்ச்ல போலையர்புரம் சொல்லி சாத்தாங்குளம் பக்கத்துல உள்ள ஒரு ஏரியா போயிருந்தேன். அங்க போகும்போது தெருக்கு கழுதை இருந்துச்சு. சரி, அப்ப அந்த கழுதையா இது? இந்த கழுதை கிடையாது, இது கோவேரி கழுதை. ஒரு கழுதை ஒரு மனுஷனுடைய வீட்டுல இருக்குமானா இன்னைக்கு உள்ள போலிரோ வண்டி அளவுக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு காரியம். ஆகவே கழுதை ஆடுகளை விட, ஒட்டகங்களை விட, ஏர் மாடுகளை விட விலையேற பெற்றது. 500 கழுதை இருக்குன்னா அவன் பயங்கர கோடீஸ்வரன். 500 கழுதை இருக்குன்னா அவன் பயங்கர ஆடி கார் வச்சிருக்க மாதிரி ஆட்கள். சரி, அந்த கழுதைக்கு 10,000 ரூபாய் நீங்க வச்சீங்கன்னா 50 லட்சம் ரூபாய். எல்லாத்தையும் சேர்த்து கணக்கு போடும்போது ஆடு 70 லட்சம், ஒட்டகம் 90 லட்சம், ஏர் மாடு 25 லட்சம், கழுதை 50 லட்சம், மொத்தம் 235 லட்சங்கள் அல்லது 2,35,00,000. பிரதர், எங்க பிரதர் பைபிள்ல இருக்கு இத்தனை லட்சம்? நான் ஏற்கனவே சொன்னேன், நம்முடைய கற்பனைக்காக ஜஸ்ட் ஒரு கால்குலேஷன். சரி, அந்த நாட்கள்ல வாழும் போதே யோபுடைய சொத்து 2,35,00,000. நமக்கு தெரிந்த அளவுக்கு பணக்காரனாக யோபு இருந்தார். கோடீஸ்வரனாக இருந்தார். நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்பல. என்ன கேள்வி தெரியுமா? பணக்காரன் உத்தமனாக வாழ முடியுமா? இன்னைக்கு அநேகர் அப்படிதான் யோசிக்கிறாங்க. பணக்காரர்கள் நேர்மையாக இருக்க மாட்டாங்க, பணக்காரனாலே அவங்க குறுக்கு வழியில சம்பாதித்தவர்கள் சொல்லி யோசிக்கலாம். ஆனா வேத புத்தகம் தெளிவாக சொல்லுகிறது, யோபு உத்தமன். அப்போ யோபு தன்னுடைய பணத்தை சார்ந்து வாழ்ந்தாரா? யோபு தன்னுடைய பணத்தை தவறாக பயன்படுத்தினாரா? ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். யோபு 29வது அதிகாரம், யோபு 29
12ஆம் வசனத்துல இருந்து 17ஆம் வசனம் வரைக்கும். யோபு 29 12 முதல் 17 வரை. முறையிடுகிற ஏழையையும் திக்கற்ற பிள்ளையையும் உதவியற்றவனையும் ரட்சித்தேன். கெட்டுப்போக இருந்தவருடைய ஆசீர்வாதம் என் மேல் வந்தது. விதவையின் இருதயத்தை கெம்பீரிக்க பண்ணினேன். நீதியை தரித்துக் கொண்டேன், அது என் உடுப்பாயிருந்தது. என் நியாயம் எனக்கு சால்வையும் பாகையுமாயிருந்தது. நான் குருடனுக்கு கண்ணும் தப்பானிக்கு காலுமாயிருந்தேன். நான் எளியவர்களுக்கு தகப்பனாயிருந்து நான் அறியாத வழக்கை ஆராய்ந்து பார்த்தேன். நான் அநியாயக்காரருடைய கடைவாய் பற்களை உடைத்து அவர்கள் பறித்ததை அவர்கள் பற்களில் இருந்து பிடுங்கினேன். இந்த வசனங்களை பார்க்கும்போது யோபுடைய சாட்சி எவ்வளவு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? யோபுடைய சாட்சி, ஏழையை திக்கற்ற பிள்ளையை உதவியற்றவனை நான் ரட்சித்தேன். என் நியாயம் எனக்கு சால்வையும் பாகையுமாயிருந்தது. 15, 16 வசனங்களை படிக்கிறோம்ல. மாற்றுத்திறனாளிகளுக்கு, குருடனுக்கு கண்ணும் சப்பானிக்கு காலுமாயிருந்தேன். அது மாத்திரமல்ல, அநியாயக்காரர் உடைய கடவாய் பற்களை உடைத்து அவர்கள் பறித்ததை அவர்கள் பற்களில் இருந்து பிடுங்கினேன். 12ஆம் வசனத்துல பாக்குறோம்ல, முறையிடுகிற ஏழையையும் திக்கற்ற பிள்ளையையும் உதவியற்றவனையும் நான் ரட்சித்தேன். இன்னும் ஒரு சில வசனங்கள் இருக்கு, நீங்க நேரம் கிடைக்கும் போது உங்க வேத புத்தகத்துல வாசித்து பாருங்க. 31வது அதிகாரம் 16ஆம் வசனத்துல இருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க வேண்டாம், அதுல உள்ள ஒரு சில வசனங்களை மட்டும் பார்க்கலாம். 31வது அதிகாரம் 16ஆம் வசனத்துல இருந்து 32ஆம் வசனம் வரைக்கும். அதுல எவ்வளவு அழகாக போட்டிருக்கு பாருங்க. 17ஆம் வசனத்தை கொஞ்சம் அப்படியே நீங்க கவனிங்க. தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை என் ஆகாரத்தில் சாப்பிடாமல் நான் ஒருவனாய் சாப்பிட்டதுண்டோ? அப்படியே வாசிங்க. என் சிறு வயது முதல் அவன் தகப்பனிடத்தில் வளர்வது போல என்னோடே வளர்ந்தான். நான் தாயின் கற்பத்திலே பிறந்தது முதல் அப்படிப்பட்டவர்களை கையிலாக கொடுத்து நடத்தினேன். ஆர்ஃபன்ஸ் அவங்க என்ன தெரியுமா செஞ்சாங்க? எங்க வீட்டுல வளர்ந்தாங்க, எங்க வீட்டுல வளர்ந்தாங்க. 19ஆம் வசனம் படிக்கிறோம்ல, ஒருவன் உடுப்பு இல்லாததினால் மடிந்து போகிறதையும் ஏழைக்கு மூட வஸ்திரம் இல்லாதிருக்கிறதையும் நான் கண்டபோது சொல்லிட்டு அப்படியே எழுதுற. நான் அப்படியே கண்டுகொள்ளாம நான் போனேன்னா என் கைப்பட்டை தோளில் இருந்து சரிந்து என் எலும்பு முறிந்து போவதாக. யோபு எவ்வளவு அழகா சொல்றாரு இல்லையா? இன்றைக்கு நம்ம கையில கொடுத்திருக்கக்கூடிய பணம் தேவை உள்ள மக்களுடைய தேவையை சந்திக்கக்கூடிய விதத்துல இருக்குதா? பிராக்டிகல் கிறிஸ்டியன்ஸா இருக்கோமா? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். 24ஆம் வசனத்துல, நான் பொன்னின் மேல் என் நம்பிக்கையை வைத்து தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று சொன்னதும், என் ஆஸ்தி பெரியதென்றும் என் கைக்கு மிகுதியும் கிடைத்ததென்றும் நான் மகிழ்ந்ததும். 27ஆம் வசனத்துல, என் மனம் ரகசியமாய் மயக்கப்பட்டு என் வாய் என் கையை முத்தம் செய்தது உண்டானால் இதுவும் நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படத்தக்க அக்கிரமமாயிருக்கும். அதனால் உன்னதத்தில் இருக்கிற தேவனை மறுதலிப்பேனே. கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கலாம். 31ஆம் வசனம், அவன் இனத்தார்களில் திருப்தியாகாதவனை காண்பிப்பவன் யார் என்று என் கூடாரத்தின் மனுஷர் சொல்வார்களா? 32ஆம் வசனம், பரதேசி வீதியிலே ராத் தங்கினதில்லை, வழிப்போக்கனுக்கு என் வாசல்களை திறந்தேன். யோபுடைய பணம், யோபுடைய செல்வம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது, தேவையுள்ள மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. ஒன்று. இரண்டாவது, யோபு இவ்வளவு பெரிய செல்வந்தனாக இருந்த போதும் செல்வத்தின் மீது நம்பிக்கையை வைக்கவில்லை. ஆகவேதான் வாழ்க்கையில அசைவுகள் வரும்போது யோபு அசைக்கப்படவில்லை. ஆகவேதான் அவன் உத்தமன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிழக்கத்திய புத்திரரிலே பெரியவனாயிருந்த மனிதன் உத்தமன். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் யோசித்து பார்க்கலாமா? நம்ம உத்தமர்களாக வாழ்றோமா? சன்மார்க்கர்களாக வாழ்றோமா? தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறோமா? குடும்பஸ்தனாக இருந்த யோபு தேவனுக்கு பயந்து வாழ்ந்தான், உத்தமனாக வாழ்ந்தான். பணக்காரனாக, கோடீஸ்வரனாக, செல்வந்தனாக இருந்த யோபு உத்தமனாக வாழ்ந்தான். வாழ்க்கையின் எந்த சூழ்நிலைகளும் அவனுடைய உத்தமத்தை விட்டு அவனை அசைக்கவில்லை. இன்னைக்கு நம்முடைய தனி வாழ்க்கையில இப்படிப்பட்ட சாட்சி இருக்கா? பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து இப்படிப்பட்ட அர்ப்பணிப்புக்கு நேராக நம்மை வழி நடத்துவாராக.